ஊடக உலகில் எனது ஆசான் திரு ராஜா வாசுதேவன் எழுதிய மீண்டும் தலைப்புச் செய்திகள் புத்தகம் கைக்கு கிடைத்ததுமே எனக்கு ஒரு எண்ணம் வெளியிட்டது. நாம் இதுவரை பார்த்தது, படித்தது, கேட்டது, எழுதியவற்றை இவர் எப்படி வித்தியாசப்படுத்தியிருக்கிறார் என்ற எண்ணத்துடன் தாள்களை புரட்ட புரட்ட ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் காத்திருந்தது. அதற்கு முதல் காரணம் எளிமையான எழுத்து நடை, இரண்டாவது சம்பவங்களினுடைய தொகுப்பு. அவற்றை படிக்க படிக்க பக்கத்துக்கு பக்கம் பரபரப்பாகவும் வரிக்கு வரி விறுவிறுப்பாகவும் காணப்படுகிறது. பொதுவாக ஆசிரியர் ஒரு கருத்தை எப்போதுமே வலியுறுத்துவார். செய்தி என்பது சமூகத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், அதை கேட்கும் போது மனது பதற வேண்டும் என்று சொல்லுவார். அதனை முதலாவது அத்தியாயத்திலேயே அவர் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். ஜெயலலிதாவினுடைய வளர்ப்பு மகன் சுதாகரனுடைய திருமணம் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக நடைபெற்றது என்பதை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதும் இவர்தான். காவல்துறையின் கடும் கட்டுப்பாட்டையும் மீறி வீடியோகிராபர் ஒருவரை உள்ளே அனுப்பி அத்தனையையும் காட்சிப்படுத்தி நேரலை செய்ததில் இவருடைய பங்கு மிகவும் அதிகம். அதன் காரணமாக அதிமுக ஆட்சியை இழந்ததோடு திமுக ஆட்சிக்கு வரவும் காரணமாக இருந்தவர்களில் இவரும் முக்கியமான ஒருவர். திமுக ஆட்சியில் கோவையில் அரங்கேறிய தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதையும் இந்த நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நடப்பவற்றை செய்தியாக சொல்வதை விட உருவாக்கப்படும் செய்திகளுக்கு வலு அதிகம் என்ற கருத்தை எப்போதும் வலியுறுத்துவார். அதனை இவர் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். திருச்சியில் சாமியார் பிரேமானந்தா ஆசிரமத்தில் காவி உடை அணிந்து அரங்கேறிய காம களியாட்டத்தை இவர் அம்பலப்படுத்தவும் தவறவில்லை. பெண் சீடர் ஒருவர் துணையுடன் ஆசிரமத்திற்குள் ஊடுருவி அங்கு நடந்தவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் பிரேமானந்தாவை கம்பி எண்ண வைத்ததிலும் இவர் முக்கியத்துவம் பெற்றவராக திகழ்கிறார். இதே போன்று வெள்ளை உடை தரித்து அடுத்தவர் சொத்தை ஆட்டை போட்ட கல்வி சாமியாரின் தில்லுமுள்ளுகளையும் அம்பலப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து ஓடி கர்நாடகாவுக்குள் மீண்டும் ஆசிரமம் அமைத்தவரை அங்கிருந்து விரட்டி ஆந்திராவுக்கு தப்பியவரை அங்கும் ஆசிரமத்தை மூடச் செய்ததிலும் இவரும் இவருடைய குழுவினரும் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் வழியாக காண முடிகிறது. போன்று கலைஞர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அரங்கேறிய சம்பவங்களையும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அதோடு மட்டுமில்லாமல் சத்தியமூர்த்தி பவனில் பற்றி எறிந்த தீயின் காரணமாக தமாக உருவாகி அது திமுகவுடன் கைகோர்த்ததால் தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் இந்த நூல் வழியாக வெளிப்படுத்தவும் அவர் தவறவில்லை. ஒரு செய்தியாளனுடைய கண்ணோட்டம் என்பது சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். சமூகத்தில் நடைபெறக்கூடிய அத்துமீறல்களையும் மோசடித்தனங்களையும் வெளிவர கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதித்தன்மை வாய்ந்தவராக ராஜா இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் முதலாக முதலீடு மோசடியில் ஈடுபட்ட சினேகம் பைனான்ஸ் மற்றும் அனுபவ் பவுண்டேஷன் ஆகியவற்றை இழுத்து மூடியதோடு மட்டுமில்லாமல் முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டம் உருவாகவும் சரிகாசா மரணத்திற்கு நீதி கட்டத்தின் காரணமாக ஈவ்டீசிங் தடுப்பு சட்டம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டதோடு மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் பிரபாகரனை சந்தித்து பேட்டி எடுத்து உலகிலேயே முதலாக ஒளிபரப்பியதும் இவர்தான். பிரபாகரனை தனிமையில் சந்தித்து பேசிய பெருமையும் இவருக்கு உண்டு. இப்படி ஏராளமான அனுபவங்களும் திகில் நிறைந்த சம்பவங்களும் இந்த நூல் முழுவதும் பரவி கிடக்கிறது. செய்திகளை எப்போதும் முந்தித்தர வேண்டும் என்பதில் முனைப்பு கொண்டவர் திரு ராஜா சார் அவர்கள். அதற்கு உதாரணம்தான் வீரப்பனால் கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டதை முதலில் ஒளிபரப்பு செய்தவரும் இவர்தான். அதே போன்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கன்னிவெடி தாக்குதலில் உள்ளாகி காரிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வெளியேறிய காட்சியை ஒளிபரப்பியதிலும் இவருடைய பங்கு அலாதியானது. இது தவிர சிவாஜி கணேசன் மரணம், அதே போன்று அப்போதைய துணை ஜனாதிபதி மரணம் ஆகியவற்றையும் முதலில் சொல்லிவிட்டு அதை உறுதிப்படுத்துவதற்காக பட்ட பாட்டையும் இந்த நூலில் விளக்கி இருக்கிறார். இந்த நூலில் மற்றொரு முக்கியமான அத்தியாயம் சாமியார் நித்யானந்தா சம்பந்தப்பட்டதாகும். அவருடைய ஆசிரமத்திற்கு சென்ற பெண்களிடம் எந்த அளவுக்கு அத்துமீறி நடந்தார் என்பதை நூல் வழியாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். சாமியார் நித்யானந்தாவின் விரலை வைத்தே அவருடைய கண்ணை குத்துவது போன்று படுக்கை அறையை பள்ளி அறையாக மாற்றிய நித்யானந்தாவின் அறையில் ரகசிய கேமராவை பொருத்தி அது தொடர்பான காட்சியை ஒளிபரப்பி இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தவும் தவறவில்லை. இப்படி இந்த நூல் முழுவதும் ஏராளமான சம்பவங்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. 514 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் ஒரு கண்டென்ட் களஞ்சியமாகவே உள்ளது என்றால் அது மிகையல்ல. அவற்றை சினிமாவாகவும் தொலைக்காட்சி தொடராகவும் எடுக்கும் அளவுக்கு முழு ஸ்கிரிப்டாக காணப்படுகிறது. பொதுவாக ஒரு செய்தியாளனுக்கு நேர்மையும் துணிவும் இருந்தால் சமூகத்திலும் அரசியலிலும் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த நூலே சாட்சி. மீண்டும் தலைப்பு செய்திகளுக்காக ராம செல்வராஜ்.